Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற கிறிஸ்துமஸ் பெருவிழா இனிதே துவங்குகிறது. எளியவனை புழுதியிலே இருந்து எடுத்து சிறுமையானவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர் பிரபுக்கள் சபையிலே அவரை அமரப் பண்ணி மகிமையான சிங்காசனங்களையே அவர் சுவீகரிக்க பண்ணுகிறார். இது வேத வசனம். எளிய தொண்டனாகிய என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய அழகு பார்த்து இந்த நல்ல நிகழ்விலே வாழ்க்கை வரவேற்புரை வழங்க வேண்டும் என்ற வாய்ப்பை, வேதத்திலே சொல்லியிருக்கிற வாக்கியத்தை நிறைவேற்றி வேத வாக்கியத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தந்து அதை நிறைவேற்றி தந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தந்து அழகு பார்த்து வேதத்தின்படி நடக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்க வந்திருக்கிற, துவக்க ஜெபம் செய்து முடித்திருக்கிற மாநில தலைவர், அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அருள் திரு எஸ் ஜெபராஜ் ஐயா அவர்களே, எனக்கு பின்பாக வேத வாசிக்க இருக்கிற தலைவர், தமிழ்நாடு சிறுபான்மை அரசியல் பிரிவு செஃபி பேராயத்தினுடைய பேராயர் டாக்டர் மேஷாக் ராஜா அவர்களே, இங்கே கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற ஜோஸ்மா மற்றும் லாப்சன் ராஜ்குமார் குழுவினர்களே, கிறிஸ்துமஸ் ஆசிரியரையும் வாழ்த்து செய்தியும் வழங்க இருக்கிற விகார் ஜெனரல் ஆர்சி டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூரை சேர்ந்த அருட்தந்தை ஃபாதர் சிஜே அந்தோனிசாமி அவர்களே, அதைத் தொடர்ந்து அருளை வழங்க இருக்கிற ரெவரண்ட் எஸ் ராபின் ராஜ்குமார் அவர்களே, கிறிஸ்துமஸ் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மதுரையிலிருந்து வந்திருக்கிற முன்னாள் துணைத் தலைவர் சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் டயசிஸை சேர்ந்த முன்னாள் துணைத் தலைவர் ஆயர் டாக்டர் பி எட்வின் ஏசுராஜ் அவர்களே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை வழங்க இருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப பெஞ்சமின் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கிற கழக வர்த்தக அணியினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சீனாதானா செல்லப்பாண்டியன் அவர்களே, நிறைவு ஜெபம் நடத்த வருகை தந்திருக்கிற டாக்டர் நோவா யுவனவராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கழக சிறுபான்மை பிரிவினுடைய பொருளாளர் முன்னாள் தலைவர், மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களே, மற்றும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிற போது அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனமெல்லாம் ஓயாக மகிழ்வெல்லாம் மலையடிக்க, மனதில் மலையடிக்க, மகிழ்வில் கண்களிலே ஆர்வம் கொப்பளிக்க இங்கே அமர்ந்திருக்கிற கிறிஸ்தவ பெரியோர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் வீணையின் நரம்புகளே, விழா எலும்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை பொழுதின் பொன்னான வணக்கங்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் மிக நிறைய வந்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் கிறிஸ்துமஸ் விழாவை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. 2006 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அதிமுக தன்னுடைய சொந்த விழாவாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கிற பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை நான் வரவேற்கிறேன். அவரிடம் சொன்னேன், எப்பொழுது இது நடக்கிறது என்று கேட்டார். 2006 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக இதை துவக்கி வைத்தார்கள். அதற்கு பின்பு அவருடைய படை தலைவனாக, தளபதியாக, நாளைய முதல்வனாக வருகிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நானும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன். நாம் இஸ்ரேலிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்ல, அல்லது நம்ம எத்தியோப்பியாவிலிருந்து தப்பி வந்தவர்களும் அல்ல. நாம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், இந்த மண்ணிலே தமிழராக பிறந்தவர்கள், இந்தியராக வாழ்பவர்கள். நாம் சார்ந்திருக்கிற சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம். கிறிஸ்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தோமாவின் பிள்ளைகள் என்று சொல்வேன். யார் இந்த தோமா என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களிலே ஒருவர். அவர் ஒரு காரியம் செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தை. அவ்வாறு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது அவர் வந்ததும் எல்லாரும் அவர் இயேசு கிறிஸ்து தான் என்று நம்பிவிட்டார்கள். ஆனால் ஒருவன் நம்பவில்லை. அவன் தான் தோமா. அவன் கேட்டான், நேற்று முன்தினம் உம்மை சிலுவையிலே அறைகிற போது விலா எலும்பிலே ஈட்டியால் குத்தினார்களே,
அந்த காயத்தை காட்டுங்கள், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொன்னான். ஐயனே, உம்முடைய விழாவை காட்டுங்கள் என்று சொன்னார். ஆக கேள்வி கேட்கிறவன் கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்துவனுடைய கேள்வி கேட்டவன் கிறிஸ்தவன். அவன் வழியிலே வந்தவர்கள் தான் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ்கிறது. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களிடம் தோமாவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்டவர் தான். அவர் சிறுவயதாக இருக்கும்போது ஆலயத்திற்கு சென்றார். கிறிஸ்தவ நியமத்தின்படி ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கேட்டார், சபை மூப்பர்களை பார்த்து கேட்டார், உங்களை வீட்டில் இருக்கிற ஆடோ மாடோ கிணத்துல விழுந்துருச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை கிணத்துல விழுந்துருச்சுன்னா அதை மீட்க மாட்டீர்களா என்று கேட்ட முதல் புரட்சி தலைவர் அவர். கேள்வி கேட்டார். அது மட்டுமல்லாமல் தேவாலயம் கள்ளர் குகையா இருக்கிறதே என்று சவுக்கை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தை கள்ளர் குகையாக மாற்றாதீர்கள் என்று முதல் குரல் கொடுத்தவர் இயேசுபிரான். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே தவறு நடைபெறுகிற போது ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அங்கு வந்துவிடக்கூடாது என்று சவுக்கை எடுத்துக்கொண்டு கேள்வியை கேட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வழியிலே வந்தவர் எம்ஜிஆர். அவர்தான் கிறிஸ்தவர். கேள்வி கேட்பவன் கிறிஸ்தவன். அந்த கேள்வியை கேட்டார். உடனே புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டிற்கு தலைக்கல்லாயிற்று என்று ஒரு வசனம் இருக்கு. அதுபோல புரட்சி தலைவரை நீக்கி வைத்தார்கள். ஆனால் தமிழர்கள் எல்லாம் கூடி கொண்டாடி ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த தலைக்கல்லையே தமிழ்நாட்டின் தலைமையாக உட்கார வைத்தார்கள். அதுதான் புரட்சி தலைவர். அவர்தான் தமிழ்நாட்டை ஆண்டார். அந்த கட்சி அவர் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கேள்வி கேட்பவன் கிறிஸ்தவன். அதுதான் கிறிஸ்தவ பண்பு. எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரையும் போல அவர் அமைதியா இருந்திருக்கலாமே, ஏன் கேள்வி கேட்கிறார்? இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டார், புரட்சி தலைவர் கேள்வி கேட்டார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேள்வி கேட்டார்கள், தோமா கேள்வி கேட்டார். அந்த வேளை கிறிஸ்துவ பண்பு கொண்டிருப்பதனால் அவர் கேள்வி கேட்கிறார். மக்களுக்கு இடையூறு தருகிற இது குறித்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்கிற போது அவர் தட்டி கேட்கிறார். அவர் தட்டி கேட்டதன் விளைவாக தலை சிறந்த தலைவராக உருவாகியிருக்கிறார். நாளைக்கு கோட்டையிலே அவர் கொடி பறக்க இருக்கிறது. அவர் கேள்வி கேட்டார், முதியோர் உதவித்தொகையை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கிறார். தாலிக்கு தங்கம் புரட்சி தலைவி அம்மா, எங்கள் தங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமக்கு தந்த தங்கம், தங்கத்தின் தங்கம் நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா. அந்த அம்மா 8 கிராம் தங்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தார்கள். அந்த திட்டத்தை ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேட்கிறார். அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள் என்று கேட்கிறார். கேள்வி மேல கேட்டுக்கொண்டிருக்கிறார். இங்கே கேள்வி கேட்கிற கிறிஸ்தவர்கள் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கானதா என்று கேட்டால் ஆம், நான் இதை எடுத்து சொன்னேன். கிறிஸ்தவ பண்புகள் கொண்ட தலைவர் எங்களுக்கு வாய்த்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிறிஸ்தவ பண்பு. சரி, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று நீங்க கேள்வி கேட்கணும். கள்ளக்குறிச்சியிலே 67 பேர் மாண்ட போது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு அப்பாவி மாணவி பாதிக்கப்படுகிற போது கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்கணும். ஓட்டு கேட்டு வருவாங்க, கிறிஸ்துமஸ் கேக்கை எடுத்துக்கொண்டு வருவார்கள். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டீர்களால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் என்று கேட்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நிறைந்திருக்கிற இந்த கூட்டத்திலே ஒன்றை சொல்கிறேன். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை பண்பு சேவை. மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளி, கல்வி நிலையங்கள். இந்த கல்வி நிலையங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அதாவது கல்வி உரிமை சட்டம் என்று ஒரு சட்டம். இந்த சட்டத்தினுடைய உட்கூறு என்ன என்றால், சிறுபான்மை பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு அவர்கள் தகுதி தேர்வு பெற்றிருக்க வேண்டும் என்று அந்த சட்டத்திலே வருகிறது. இந்த சட்டம் எப்ப வருகிறது? 2009ஆம் ஆண்டு வருகிறது. இந்த சட்டத்தை தமிழகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிற போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. டிவிஷன் பெஞ்ச், உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. இந்த சட்டம் சிறுபான்மையினருக்கு பொருந்தாது என்று ஒரு தீர்ப்பு. அதை அடிப்படையாக கொண்டு ஹரிபரந்தாமன் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு சொல்லிவிட்டது, எனவே டெட் என்று சொல்லப்படுகிற அந்த தகுதி தேர்வு தேவையில்லை என்று சொல்கிறது. அந்த தகுதி தேர்வு தேவையில்லை என்று சொன்ன பின்பு
உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் சொன்ன பின்பு எடப்பாடியாரிடம் அதிகாரிகள் சென்று கேட்கிறார்கள். 2018 நடைபெறுகிறது. கேட்கிற போது அது கிறிஸ்தவர்களை பாதிக்குமானால் அப்பீல் செல்ல தேவையில்லை என்று உத்தரவு போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். ஆனால் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததும் 19 அப்பீல் போட மறுத்த எடப்பாடியார் அப்பீல் போட மறுத்த அந்த வழக்கை தூசி தட்டு அப்பீல் போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். நீங்க கேட்கணும். நேற்றைய தினத்தில் மதுரையிலே உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடலாமா? நீங்க இன்றைக்கு கிறிஸ்தவ பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தலையிலே ஒரு கத்தி டெட் என்று தொங்குகிறது. அந்த கத்தியை தொங்க விட்டு வந்து அதே கத்தியை கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் முன்னாலே கேக் வெட்டி நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் பரமபிதா உங்களை மன்னிப்பாரா? எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கு செஞ்ச 2 நன்மை. ஒன்று, பீட்டர் அல்போன்ஸுக்கு ஒரு பதவி கொடுத்தது. இனிகோ இருதயராஜை எம்எல்ஏ ஆக்கின தவிர வேற எதையுமே அவர்கள் செய்யவில்லை. ஆக பீட்டர் அல்போன்ஸுக்கு நன்மை செய்துவிட்டால் பரமபிதா இறங்கி வருவாரா? இனிகோ இருதயராஜருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து விட்டால் இறையருள் உங்களுக்கு நிரம்ப பொய்யுமா என்றால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசை நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். ஏனென்றால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று இருக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறார். அம்மா உணவகம், அந்த உணவகத்திலே அரை வயிற்றுக்கு கஞ்சி, கால் வயிற்றுக்கு கஞ்சியை சாப்பிட்டு வயிறை நிறைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கியது இந்த ஆட்சி. அவர் கேள்வி கேட்கிறார், ஏழைகளை பற்றி சிந்திக்கிறார். அதுபோல ஏழை வீட்டு பிள்ளைகள் அவர்கள் மருத்துவர் ஆகக்கூடாதா என்று சிந்தித்தார். எனவே 7.5 என்று ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வக்கற்ற, வகையற்ற, வாய்ப்பற்ற, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த மருத்துவராக இருக்கிறார்கள். அதையெல்லாம் உருவாக்கி காட்டியவர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை அமைக்கிறார். எனவே ஏழைகளுக்கு இறங்குறவருக்கு கர்த்தர் கடன் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த கர்த்தர் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை சொல்லியிருக்கிறது, கர்த்தர் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். எனவேதான் ஏழைகளுக்கு இறங்குகிற எடப்பாடியார் கொடுத்ததை வருகிற தேர்தலில் 610 தொகுதியாக கர்த்தர் திரும்பி கொடுப்பார். அரசியலிலே பாலகனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஞ்சின் இல்லாத காரம் அதை இழுத்துக்கிட்டு போறாங்களாம். அவருக்கு எப்பவும் காரை பற்றியே சிந்தனை. அவர் மந்திரியாக இருக்கும்னால ஹம்மர் காரு, மந்திரியான உடனே கார் ரேஸ். காரை பற்றி சிந்திக்கிறவர். அவர் மாளிகையிலே பிறந்து பட்டு மஞ்சத்திலே படுத்து பன்னீரிலே குளித்து பல்லக்கிலே பவனி வருகிறவர். தேரிலே பல வருகிற அவருக்கு ஏழைகளை பற்றி எண்ணம் இருக்காது. ஏழைக்கு இறங்குகிற ஒரே தலைவன் எங்களுடைய அன்பு தலைவன் எடப்பாடியார் மட்டும்தான். எனவே அவருடைய அரசு அமையும். அதற்கு கேள்வி கேட்கிற நீங்கள் கிறிஸ்தவர்கள், கேள்வி கேட்க வேண்டியது கிறிஸ்தவர்கள். உங்களை நோக்கி வருகிற கிறிஸ்தவர்கள் சொல்லுங்கள், எடப்பாடியார் கிறிஸ்தவர்களுக்கு செய்த தீமை என்ன என்று கேளுங்கள். நீங்கள் செய்த நன்மை என்ன என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை வஞ்சிக்க பார்க்கிறது. எகிப்திலே உங்களை அடிமையாக, கிறிஸ்தவர்களை அடிமையாக விட்ட பார்வோனிடம் அடிமையாக விட்டவர்களைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கிறிஸ்தவர்கள் வாக்குகளை மட்டுமே பெற்று ஆட்சியிலே உட்கார்ந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின். எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இறையருள் நிரம்பிய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும். கிறிஸ்துவ பண்புகளை கொண்ட அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக வேண்டும். அவர் ஆளும் வரை ஒருவரோடும் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை வேண்ட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழா வெளிச்சம் பிறக்கட்டும். இயேசு பிறந்தால் வெளிச்சம் பிறக்கிறது என்று இன்னைக்கு இருளிலே தவிக்கிற மக்கள், விடியல் என்ற பெயரிலே இருளிலே தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் இதயங்களிலே பிறக்கட்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே பிறக்கட்டும். அனைவருடைய இல்லங்களிலும் அண்ணன் எடப்பாடியாரின் இரட்டை இலை சின்னம் வளரட்டும், துளிர்க்கட்டும், துளிர்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அண்ணன் எடப்பாடியாருடைய பாதங்களிலே என்னுடைய தலையை சாய்த்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.